நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த ஜனவரி அப்படிங்கிறது வெறும் மாத பிறப்பு மட்டுமே இல்லை, வருட பிறப்பும் இதுதான். இப்போ இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் சில நல்லது அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படின்னாலே, சரி இனிமேல் இந்த வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இந்த ஜனவரி எப்படி இருக்க போதோ அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நினச்சதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலை. அதாவது வருடம் தொடங்கும் போது ராசி அதிபதியோட நிலை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது தனுசு ராசியில் புதன் இருக்கார். ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிறது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எதை நினச்சாலும் அதை செஞ்சு முடிச்சிடலாம். எதை ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு நாம் முன்னெடுத்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மற்றவர்களை விட அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்ற சக பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலையை விட நீங்கள் அற்புதமான வேலைகள் புரிஞ்சு மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட ஒரு ஊக்கத்தொகை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்தில் நிறையா அமையும். அப்படிங்கிறதால அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தோட தொடக்கமே வெற்றி மேல் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாயகராக நீங்கள் இருக்கலாம். அதோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு அமைப்பு. ஒரு சொந்த தொழில் தொடங்கியிருக்கேன், அது டல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஏதாவது பேசுவாங்க. ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய்ட்டு இருந்தால் அதையாவது போய்ட்டு இருந்திருக்கலாம், சும்மா இவனும் தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு நட்டமாக போய் சும்மா நிற்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரியான வாய்ப்பை யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. ஒரு தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன், இதில் ஜெயிச்சுட்டு இதுக்கு நான் இன்னும் 2 கிளை தொடங்கி காட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி சில்லறை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வியாபாரம் ஆகும். தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க. அதாவது நம்ம ஒரு கடை வாடகைக்கு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து கரண்ட் பில்லு கட்டி வேலைக்கு ஆள் வச்சு இப்படி நடத்திக்கிட்டு இருப்போம். அங்கேயே ஒருத்தன் தள்ளுவண்டி கடையில் போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடப்பாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 5 ரூபாய்க்கு விற்பாங்க. அவங்களுக்கு மூலதனம் கிடையாது, கம்மியான முதலீடு, நம்ம நிறையா போட்டு வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம 10 ரூபா கூடுதலாக விற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட விலகி போயிடுவாங்க. சில்லறை வர்த்தகம், குறிப்பாக காய்கறி, பழம், கீரை, மளிகை சாமான் விற்கிற கடைகள், இந்த கடைகள்லாம் பெரிய அளவில் வர்த்தகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, திறமையெல்லாம் நிறையா இருக்குது, வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். அப்படி ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். 19ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் பயிற்சியாகி போயிடுவார். சிறப்பான ஒரு அமைப்பு தான் இது. அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சூரியன் தனுசு ராசியிலேருந்து 14ஆம் தேதி மகர ராசிக்கு போயிடுறாரு. இவர் பின்னாடியே 19ஆம் தேதி மகர ராசிக்கு போயிடுறாரு. அப்போ இந்த மாதத்தில் 14 to 19 5 நாளை தவிர மீதி இருக்கக்கூடிய 25 நாளுமே புத ஆதித்ய யோகம் செயல்படுது. அப்படிங்கும்போது மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது பெரிய அளவில் முன்னுக்கு வரும்.
சில பேருக்கு படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட கிடைக்கும். அதுமாதிரி இப்போ 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வுக்கே தயாராகக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பாடத்தில் வரக்கூடிய ஞானம், இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பெரிய அளவில் ஒரு போட்டித் தேர்வுகள், நீட் தேர்வு எழுதுகிறேன், இந்த மாதிரி வகுப்புக்கு போகிறவங்களாம் நல்ல கல்வி அப்படிங்கிறத அடைஞ்சு ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18 தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரமங்கல யோகம் அங்கே உண்டாகுது. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. எங்கே இருந்தாவது காசு பணம் அப்படிங்கிறது புரண்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது. கடனையே அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் சகோதரர் ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார், இப்போ அவருக்கு வேலை கிடைக்கும். அவங்க ஃபேமிலி நான் தான் இழுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ஏதோ ஒரு வழியாக வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் முக்கியமான பல மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ மனைவி இருக்காங்க, அவங்க படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறேங்கிறாங்க, சரி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை செய்வோமா இதை செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் நிறையா இருக்கும். இந்த குழப்பத்துக்கு நீங்கள் ஆட்படக்கூடாது. எதாக இருந்தாலும் இதுதான் நமக்கு செட் ஆகும், இதை நம்ம செய்வோம், மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துவோம், ஒரே மணி நேரத்தில் 10 வேலையை இழுத்து போட்டுட்டு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாங்க. கொஞ்சம் மனம் சஞ்சலப்பட்டுச்சுன்னா முக்கிய முடிவுகள் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படின்னாலும் கூட குரு வக்கரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது நம்மளோட சிந்தையை கொஞ்சம் தடுமாற வைப்பார். எல்லாத்துக்கும் மேலேயும் நமக்கு ஆசை வரும், அதுவும் நமக்கு தான் வேணும், இதுவும் நமக்கு தான் வேணும் அப்படின்னு எல்லாத்து மேலேயும் ஆசை வந்து எதையுமே அடையாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதனால் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். சில விஷயங்கள் கிடைக்குதுங்கிறதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்தா தான் அதை அடைய முடியும். ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு வக்கரமடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் நல்ல இடத்துல வக்கரமடைகிறாரு இல்லையா, அதுதான் கொஞ்சம் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கும். புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்க போவீங்க, அதை போய் அது தடுக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு, அந்த பணத்துக்கு வேறு செலவு வரும், இப்படி வரும். இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரமடைகிறது அப்படிங்கிறது குடும்ப முன்னேற்றத்தை நல்லபடியாக கொடுக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உடனடியாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அது மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 3, ராசிக்கு 5 இந்த இடத்துலாம் விழுவுது. அப்படிங்கிறதால சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதுமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் ஜெயிச்சு சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வக்கரம் நீசமாக இருந்தார் இல்லையா, அவர் 18ஆம் தேதி தொழில்ஸ்தானத்துக்கு போயிடுவார். பூமி சார்ந்த தொழில்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட், கமிஷன், தரகு ஏஜென்சி, போர்வெல் போடுறேன், விவசாயம் பண்ணுறேன், இது எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மொத்தத்தில் ஜனவரி அப்படிங்கிறது 2025 புத்தாண்டோட ஒரு அற்புதமான தொடக்கமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.